வணக்கம், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டவ். நான் உங்களுடன் ஃப்ளோரா சார்ல்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இனிக்கட்டும். பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையலான்னு பார்க்க போறேங்க. பாருங்க, இது வீட்டில் அரைச்ச கோதுமை. இதை கழுகி க்ளீன் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. இப்போ நம்ம அதில் சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து ஏற்கனவே ஒரு பவுல் போட்டாச்சு. திருப்பி இன்னொரு பவுல் வந்து மாவு சேர்க்குறேங்க. இப்போ இதை தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் 2 பவுல் போட்டோம்னா இதில் கண்டிப்பாக இதில் ஓரளவு சேர்க்கல, ஒரே ஒரு பாத்திரம் அளவு தாங்க அது சேர்க்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கூட தண்ணி மாத்திரம் சேர்த்து இந்த ஒரு பவுல் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமான தண்ணி, இந்த தண்ணி நிறைய சேர்த்துருவோம், மாவு குழஞ்சிரும் அப்படின்ற பிரச்சனை, சப்பாத்தி சரியாக வராது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும். பாருங்கள், 2 பவுல் மாவுக்கு இந்த அதே பவுலில் ஒரு பவுல் தண்ணி எடுத்திருக்கேன் நான். இப்போது இந்த உப்பையும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து இந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம 2 கப்பு மாவுக்கு அந்த 1 கப்பு அதே அளவில் தண்ணி சேர்த்தோம் இல்லையா? பாருங்கள், உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சிருக்கோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், எதுலேயுமே ஒட்டலை. பாருங்கள், என் கையிலையுமே ஒட்டலை. நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் செஞ்சிட்ருக்கேங்க. பாருங்கள், இது நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ நல்லா அப்போது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சோம்னா நல்லா இருக்கும். இன்னும் வந்து ஹார்டாகும் மாவு. இப்போ லேசாக இதாக இருக்கு இல்லையா, இன்னும் ஹார்டாகும். அப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். இருங்க, இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. இதை 1/2 அன் ஹவர் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது மாவு. இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவை வந்து உருண்டைகளாக பிடிச்சிட்டு பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது போடும்போது லேசாக மாவு தட்டு பெரட்டணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியானதுங்க. மாவு பிசைகிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். பட் இந்த அளவில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பயப்படவே வேண்டாம், மாவு தண்ணி ஆகிடுமா, ஹார்டாகிடுமா, சப்பாத்தி சாஃப்டாக வருமா, இந்த மாதிரி ஒரு டென்ஷனே வேண்டாம். மாவு பிசைறது தாங்க இருக்குது டெக்னிக்கு. அதாவது 2 பவுல் மாவுக்கு 1 பவுல் தண்ணி ஊற்றுனுங்க. ஃபுல்லுக்கு பாதி தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் மாவு பிசைய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக மாவு வந்து இந்த பக்குவத்தில் வரும். பெரட்டும் போது மாவு எண்ணெய் தொட்டு பெரட்ட வேண்டாம், மாவு தொட்டே நீங்கள் பெரட்டுங்க. வாங்க எப்படி சப்பாத்தி பெரட்டலான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இதுலேருந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து 2 சைடும் பெரட்டிக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் ரோல் பண்ணி பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டி எடுங்க. பாருங்க, சப்பாத்தி கல் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்சிருக்க சப்பாத்தி போட்டுடலாம். கல் ரொம்பவும் சூடாகக்கூடாது, அளவாக தான் சூடாகணும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, சிம்மில் கூட வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இங்கே பாருங்கள், வெந்து வருது பாருங்கள். நம்ம ரொம்ப சூடாக வச்சோம்னா சப்பாத்தி கல் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், கருகி போயிடும். பாருங்கள், ஒரு ஹாஃப் மினிட், அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் மாத்திரம் ஒரு சைடு போடுங்க. போட்டுட்டு திருப்பிடுங்க. இதில் உடனே எண்ணெயும் ஊற்றக்கூடாதுங்க, ஒன்றுமே ஊற்ற வேண்டாம். இதில் பாருங்க, சப்பாத்தி எப்படி பொங்குது பாருங்க. அது ஸ்பீடாக வச்சிங்கன்னா இப்படி பொங்காதுங்க, தீய ஆரம்பிச்சிடும். பாருங்க, லேசாக அந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஒயிட் கிளாத் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விடலாம். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலாம், ஆயில் எதுவும் போடலைங்க. பட் எனக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து ஒரு பட்டரை வந்து லேசாக இப்படி தேய்ச்சிட்டு வச்சிடுறேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. சுவையான சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.